ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான வெங்காய தொக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம யூஸ்வலாக செய்கிற தக்காளி தொக்கு விட ரொம்ப டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, அப்புறம் நான், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 வெங்காயத்தை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் நம்ம செய்கிற ப்ரொசீஜர் தான் இதில் முக்கியம். இப்போ நான் வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் கடுகை பொரிக்க விட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கூடவே நம்ம ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றா ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் போயிட்டு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகியிருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் முதல்ல இருந்து மெல்லமாக டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வதக்குறோம். இதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்புலையே. ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும்.